ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சாண்டா கிளாஸ் பொம்மை எப்படி பண்ணலாங்கிறத ஹிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் வீட்டில் ஃபர் இல்லைனாலும் கூட ரெட் கலர் கிளாத் இருந்தால் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலரில் ஃபெல்ட்டு இல்லைன்னா ஷார்ட் ஃபர் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் இல்லாதவங்க ரெட் கலரில் ஏதாவது கிளாத் வச்சுக்கோங்க. வீட்டில் ஏதாவது பனியன் கிளாத்து, சின்ன பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட வச்சுக்கோங்க. அப்புறம் ஒயிட்டு லாங் ஃபர் அந்த தாடிக்கு மீசைக்கெல்லாம் நம்ம வைக்கணும். அந்த புருவத்துக்கெலாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு லாங் ஒயிட் ஃபர் தாடிக்கு, மீடியம் ஒயிட் ஃபர் எதுக்கு வைக்கணும்னா அந்த மீசைக்கு, அப்புறம் புருவத்துக்கு அந்த சைட்லலாம் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு அது இல்லைன்னா நீங்கள் தாடிக்கு லாங் ஃபர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உள்ள நூலை நல்லா சீப்பை வச்சு நல்லா சீவி கட் பண்ணி கூட லைட்டாக ஸ்டிச் மாதிரி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேஸ்ட் கிளாத் இன்சைட் பாடி நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் மிஷின்லேயோ இல்லைன்னா கையிலையோ கொடுத்து நீங்கள் தச்சு வச்சுக்கோங்க. இன்சைட் பாடி 2 பீஸ் எடுத்து அதில் நீங்கள் மிஷினில் தச்சு வச்சுக்கோங்க. இதில் மேலே நம்ம காட்டன் அடைக்கிறோம் இந்த இடத்துல, சரிங்களா? அப்புறம் த்ரெட்டு, நீடில், காட்டன் தேவைப்படும் உள்ளே வைக்கிறதுக்கு. அப்புறம் பிளாக் கலர் ஷூக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஃபெல்ட் கிளாத்தில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேஸ்ட் கிளாத்து கூட, அதாவது ஃபர்ரு இதெல்லாம் இல்லாதவங்க வேஸ்ட் கிளாத்தில் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இது குல்லா மாதிரி, அதாவது தலைப்பகுதி நம்ம பண்ணுறோம். தலைப்பகுதிக்கு அந்த ஹெட்டோட அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது பேக் சைடுக்கு போட்டுக்கோங்க. அதாவது அவுட்லைன் மட்டும் பேக் சைடு ரெட் கலர் கிளாத்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஃப்ரண்ட் சைடுக்கு இவ்வளோ ஸ்கின் கலர் கொடுக்கணும், சரிங்களா? அதாவது சேம் சைஸ் தான் வரணும். நான் இடம் ஸ்பேஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக குட்டியாக ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது இதே தான் நீங்கள் சார்ட்டில் வரையும்போது கூட ஒரு பீஸும் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஒரு பீஸை கட் பண்ணிடுங்க. மேல் பகுதி கட் பண்ணிக்கினா உங்களுக்கு இந்த பீஸ் வந்துடும், புரியுதுங்களா? ஃப்ரண்ட் சைடில் இதே மாதிரி ஒரு பீஸ், அதாவது நீங்கள் 2 பீஸ் கட் பண்ணும்போது அதில் ஒரு பீஸை ஃப்ரண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இது நம்ம ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஹெட்டுக்கு நம்ம எடுக்கிறோம், புரியுதுங்களா? அவுட்லைன் ஒரு பீஸ், அது பேக் சைடுக்கு ரெட் கலரில் போடணும். ஃப்ரண்ட் சைடுக்கு ஸ்கின் கலரில் போடுங்க, மேலே ரெட் கலரில் வரணும், புரியுதா? அதுக்கு பிறகு இதை நம்ம பாடி இன்சைட் பாடி வேஸ்ட் கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி தச்சு வச்சுக்கோங்க. காட்டன் உள்ள தச்சு வச்சுட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதாவது அந்த இன்சைடு பாடியும் ஹெட் பார்ட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஷர்ட் தச்சு போடுறோம். நம்ம நார்மலாக ஷர்ட்டை தச்சு போடுற மாதிரி ஷர்ட்டு தச்சு போடுறோம். இது 2 பீஸ், அதில் 1 ரிவர்ஸ் போட்டு பண்ணிக்கோங்க. இது ஹேண்டுக்கு ஸ்கின் கலரில் உங்களுக்கு ஃபெல்ட் கிளாத் இல்லைன்னா நீங்கள் ஸ்கின் கலர் கிளாத் போட்டு இதில் தச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த இன்சைடு பாடியிலேயே இதை அட்டாச் பண்ணிக்கணும் ஹேண்டை, சரிங்களா? அதேமாரி ஷூவும் நம்ம தச்சு என்ன பண்ணுறோம், அந்த இன்சைடு பாடியோட லெக் சைடு வர இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஷூ புரியுதுங்களா? இது ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி இருக்கணும் அந்த கூர்மான பகுதி. இதையும் நீங்கள் இன்சைட் பாடியோட அட்டாச் பண்ணிக்கணும். அந்த ஃபேண்டும் சட்டையும் நம்ம கலத்தி போடுற மாதிரி, புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பில்லோ மாதிரி தச்சு நம்ம இந்த இடத்துல வைக்கணும். அப்புறம் வயிறு குண்டா புஃபுண்டு தெரியும். ஒரு பில்லோ மாதிரி தச்சுக்கோங்க. வேஸ்ட் கிளாத்லேயே தச்சு நீங்கள் இதில் போட்டாங்கன்னா வயிறு புஷ்ஷுன்னு இருக்கும். அந்த பெல்ட் நீங்கள் காம்பினேஷன் இதுக்கு பிளாக் போடுங்க. பெல்ட்டுக்கு பிளாக் கலர் போட்டு இதில் ஒயிட் பட்டன் மாரி வைங்க. அதேமாரி இது ஒயிட்டு ஃபர் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இல்லைன்னா ரிபன் இருக்கும் கடையில், அந்த கிஃப்ட் ரிபன் ஒயிட், அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? நல்லா இருக்கும். இதேமாரி நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் அழகாக பண்ணி உங்களுடைய கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் பொம்மை நீங்களே அழகாக வீட்டிலே நீங்கள் பண்ணிக்கலாம். Thank you, friends.